வணக்கம். எல்லாரும் ஈஸ்டர் நல்லா கொண்டாடி இருப்பீங்க. நாங்கள் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட அந்த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்ல அந்த கடைசி இரவை மையப்படுத்தி அந்த விருந்தை மையப்படுத்திய செய்திகள்லாம் சொல்லியிருந்தோம். அதோடைய தொடர்ச்சி என்ன அப்படிங்கிற ஒரு ஈகர் உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். இந்த காணொலியில் அதை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். அதாவது அந்த கடைசி இரவு விருந்தை முடிச்சுக்கிட்டு இயேசு அவங்க ஒலிவ மலைக்கு வராங்க. ஒலிவ மலை எப்படி இருக்கும்னா, அது ஒரு மலை. அதில் ஒலிவ மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கும். இயேசு அவங்க தான் வேதனைப்பட்ட நேரமும் சந்தோஷமாக இருந்த நேரமும் தன்னுடைய சீசர்களோடு பேசுவதற்கான களம் அமைத்ததும் அந்த ஒலிவ மலையில் தான். அங்கே இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் தான் அவங்க எல்லாமே நடந்துச்சு. எனவே தனக்கு ஒரு பெரிய, அதாவது தன்னுடைய உயிருக்கே பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரச்சமே அவர் ரொம்ப மனசு நொந்து போய் அந்த ஒலிவமலை தோட்டத்தில் போய் அவர் இறைவன்கிட்ட வேண்டியதுக்காக களம் அமைக்கிறார். அப்போ தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. எனவே நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அந்த சீசர்கள் இயேசு கூட அப்படி போகிறாங்க. அப்போது அந்த சீடர்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இயேசு கொஞ்சம் தள்ளி போய் அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணச்சு இந்த சைடு சீடர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இயேசு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சீடர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறார், நான் எவ்வளோ வருதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ கூட விழித்திருந்து ஜோம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு திருப்பியும் அவர் இயேசு அங்கே ஜோம் பண்ண போகிறார். இங்கேயும் சீடர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ ரெண்டாவது முறை இயேசு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காலடி ஓசை கேட்குது. அந்த ஒலிவமலை தோட்டத்துக்குள்ளே யாரோ வாரது மாதிரி ஓசை கேட்குது. உடனே இயேசு என்ன செய்கிறாரு, அப்படி முழித்து திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு பெரிய கும்பல் வருது. அது நடுவில் யூதாஸ் காரியத்தை வந்துகிட்டு இருக்கிறாங்க. யூதாஸ் காரியஸ் நேராக வந்த உடனே அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். அந்த கூட்டத்துக்குள்ள அது இருட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவாக இருந்தாலும் அவருக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். உடனே நேராக இயேசு கிறிஸ்து கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு, ரபி நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்கிறார். ரபி நீங்கள் வாழ்க அப்படிங்கிறது தமிழில் ஆயிரை நீங்கள் வாழ்க அப்படின்ட்டு, அதாவது முத்தமிட்டு இயேசுவை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்குறார். காட்டி கொடுத்தோடனே அங்கே எல்லாருமே கூடி நிற்கிறதும் அப்படி யூதாஸ் காரியத்தை முத்தமிட்டதையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராயப்பர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய இடுப்பில் இருந்த வாளை எடுத்து அதில் ஒருத்தனுடைய காதை வெட்டிடுறார். வெட்டின உடனே அந்த காது வெட்டுப்பட்டுருது. அதுலேருந்து ரத்தம் வருது. இயேசு ராயப்பரை பார்த்து, நீ அந்த வாளை உரையில் போடு அப்படின்னு சொல்லி காதில் காயம்பட்டவருடைய காதை குணப்படுத்துகிறாரு. அப்போ அந்த கூடி வந்தவங்க அந்த பரிசேயர் சதிசேயர்னு சொல்கிறாங்க மத குருக்கள். அவங்க இயேசுவை நாங்கள் கைது செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இயேசு சரி வாங்க, நேரம் எனக்கான நேரம் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போகிறாரு. பாதி சீடர்கள்லாம் செதறி போகிறாங்க. ஒரு 2-3 பேர் இயேசுக்கு பின்னால் தொடர்ந்து போகிறாங்க. நேராக அங்கேருந்து இயேசுவை அவங்க அழைத்துட்டு போகிற அந்த மத குருக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் பெரிய கொந்தளிப்பாக ஆயிடுவாங்க இயேசு கிறிஸ்துவ போய் நம்ம ஏதாவது தண்டனை கொடுக்குறோன்னா. ஸோ அதுக்கு ஒரு விசாரணை நடத்தணும் அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல உள்ள ஆணையராக இருந்த நகர ஆணையராக இருந்த பிலாத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாரு. பார்த்து விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கலை. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிலாத்துன்னு அந்த மனுஷன்ட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் ஏரோது மன்னன்ட்ட கூட்டிகிட்டு போங்க, அந்த ஏரோது மன்னன் என்ன தீர்ப்பு சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏரோது மன்னன்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போச்சமே இயேசுவை அடிக்கிறாங்க, தாக்குறாங்க, இதெல்லாமே நடக்குது. அங்கே போய் ஏரோது மன்னனும் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு அவனுக்கும் என்ன சொல்லுன்னு தெரியல. உடனே அவன் சொல்கிறான், சரி நீங்கள் மீண்டும் பிலாத்துகிட்டே கூட்டிகிட்டு போங்க, இதில் நான் என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ நேராக பிலாத்துகிட்ட கூட்டிகிட்டு போனோடனே பிலாத்து மீண்டும் விசாரணையை எடுக்கிறாரு. விசாரணை எடுக்கும் பொழுது இந்த மத குருக்கள்லாம் ஆட்களை செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா மத குருக்களும் இவரை சிலுவையில் அறையணும், இயேசுவை சிலுவையில் அறையணும் இந்த மத குருக்களால் சொன்னவங்களால் அந்த சத்தம் வருது. இப்போ பிலாத்து வெளியே பார்க்குறான். அப்படி நீ இவரை சிலுவையில் அறையணும், நான் யாரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீர் இவரை சிலுவையில் அறையணும். பர்னபாஸ்னு ஒருத்தன் சிறைச்சாலையில் கிடக்கிறான். இந்த பர்னபாஸுங்கிறவர் நிறைய தவறுகள் செய்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. எனவே நீங்கள் அவரை விடுதலை செய்யுங்கன்னுட்டு மக்கள்லாம் சத்தம் போடுறாங்க. உடனே பிலாத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ரொம்ப வேதனைப்பட்ட பிலாத்து என்ன செய்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது அந்த யூதர்கள் மத்தியில் அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு இது வச்சுருப்பாங்க. அதில் போய் அவர் கையை கழுவுறார். ஒரு பாத்திரத்தில் கையை கழுவிட்டு சொல்கிறாரு, இந்த மனிதனுடையட்ட நான் எந்த குற்றமும் காணலை, இவனுடைய இரத்த பழி என் மீதோ என் குடும்பத்தின் மீதோ அது வரக்கூடாது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, நான் அந்த பர்னபாஸை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிலாத்து
இயேசுவை வந்து அந்த மத குருக்கள்கிட்ட ஒப்படைக்கிறார். அப்போ வந்து உடனே முடிவாயிருந்து இயேசுவை வந்து நம்ம சிலுவையில் அறைய போகிறோம். அவருக்கு மரண தண்டனை. அந்த காலகட்டத்தில் மரண தண்டனைனா சிலுவையில் அறையிறது தான் மரண தண்டனை. உடனே இயேசுவை வந்து சிலுவையில் அறையக்காக பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவர் ஒரு அங்கி போட்டிருக்கார். அந்த அங்கி வந்து அதாவது தையல்காரர்கள் தைக்காத ஒரு அங்கி அப்படின்னு தான் வேதாகமம் சொல்லுது. இரும்பு சவுக்கால் அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது ஒவ்வொரு அடியும் படும் பொழுது அவருடைய தோல், அந்த உடம்பில் இருக்க தோல் பிஞ்சு ரத்தம் பீரிடுது. அப்புறம் ஒருத்தன் ஓடி வாரான், இவன் தான் நம்மளெல்லாம் காப்பாற்றுவேன்னு சொன்னான், இவன் பெரிய ராஜாப்பா அப்படின்னு சொல்லி முள்ளுனால் செய்யப்பட்ட ஒரு முள்முடியை அவருடைய தலையில் வைக்கிறாங்க. ரொம்ப அடித்து அவர் உடம்பெல்லாம் ரத்தம் அடின்னு அடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கை ஓய அடிக்கிறாங்க. அடித்து அவர் நொந்து போகிறாரு. நொந்து போனோடனே அதுக்கு பிறகு முடிவெடுக்கிறாங்க, இவரை ஊர்வலமாக கொண்டு போய் நம்ம சிலுவையில் அறைவோம். அதுபோ ஒரு சிலுவை, இயேசுவை அறையிறக்கான சிலுவையை கொண்டு வந்து, அந்த சிலுவை ஒரு 6-7 பேரால் தூக்க முடியாத சிலுவை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த சிலுவையை வந்து இயேசுக்கு தோளில் வச்சு அப்படி அவரை இழுக்க வைக்கிறாங்க. அந்த எருசலேம் வீதிகளில் இயேசு வந்து அந்த சிலுவையை இழுத்துக்கிட்டு போகிறாரு. அவர் சிலுவை இழுக்க அவருக்கு பின்னால் இருந்து இந்த போர் வீரர்களும் மத குருக்களால் ஏற்பாடு செய்தவங்களும் இயேசுவை ரொம்ப அடிக்கிறாங்க. அடித்து அவரால் முடியாமல் கீழே விழுந்து அப்படியெல்லாம் இழுத்து எடுத்து போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தூக்க முடியல. அப்போ அந்த பக்கத்தில் வந்த ஒருவனை கூப்பிட்டு, அவனும் அந்த இயேசுக்கு கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை கூப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நீயும் தூக்கு அப்படின்றாங்க. ஒன்று அவனும் இயேசுக்காக கொஞ்ச நேரம் அந்த சிலுவையை தூக்குறான். ரொம்ப கஷ்டப்பட்டு இயேசு எடுத்து அந்த சிலுவையை எடுத்துகிட்டு போச்சமையும் இயேசுக்கு பின்னால் அவருக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்துருச்சேன்னு அவர் கூட இருந்தவங்கெல்லாம் அழுதுட்டு பெண்கள்லாம் பின்னால் போகிறாங்க. அப்போ இயேசு அவங்கள திரும்பி பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் யாரும் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப வேதனையோடு அவர் வந்து அந்த கொல்கத்தா மலைக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கொல்கத்தா மலை அப்படிங்கிறது வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலையை பார்த்திங்கன்னா அது எப்போவுமே ஒரு இருட்டடைஞ்சி அப்படியெல்லாம் இருக்கும். அந்த மலையில் வந்து இயேசுவை கூட்டிகிட்டு வராங்க. வந்து அந்த கொல்கத்தா மலையில் வந்து அவரை வந்து சிலுவையில் அறையக்கான ஏற்பாடு நடக்குது. அப்போ சிலுவையில் அறையக்கான ஏற்பாடு நடந்தோடனே கையில் 2 கையிலையும் ஒரு ஆணி, காலில் ஒரு ஆணி, அந்த 2 ஆணியை வச்சு அரைஞ்சி அவரை சிலுவையில் வந்து தொங்க போடுற மாதிரி அரைஞ்சி அந்த 2 சிலுவையிலையும் அரைஞ்சி அவரை வந்து அந்த சிலுவையில் நடுறாங்க. நடும்பொழுது அந்த ஆணியிலேருந்து அவர் கை தொங்கும் பொழுது ரொம்ப வலிக்கும். அவர் தவிக்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் வந்து இந்த பக்கம் ஒரு கல்லனை வச்சுருக்காங்க, அந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்துலேயும் 2 கள்ளர்களை வைத்திருக்கிறாங்க. அவங்க வந்து பெரிய குற்றம் செஞ்சவங்க. அப்போ அதில் ஒரு கள்ளன் வந்து இயேசுவை பார்த்து நையாண்டி பண்ணுவான், என்ன இவர் எல்லாரையும் காப்பாற்றுவேன்னு சொன்னார், இவர் வந்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார் அப்படின்னு. அப்போ வலது பக்கத்தில் இருக்க கள்ளன் சொல்லுவான், நம்ம தப்பு செஞ்சோம், நமக்கு சிலுவை தண்டனை, இந்த மனுஷன் ஒரு தப்பும் செய்யலை, இவருக்கு போய் ஒரு சிலுவை தண்டனைன்னா அது எப்படி அப்படின்ட்டு ரொம்ப பரிதவிப்பான். அப்போ இயேசு அவனை திரும்பி பார்த்து சொல்லுவார், என் கூட விண்ணகத்தில் இருப்பாய். அந்த இடத்துலையும் ஒரு மன்னிப்பை கொடுத்து ஒரு கள்ளனை தன்னோடு பரலோகத்தில் இருப்பாய்ங்கிற ஒரு ஆசையை அவனுக்கு வழங்குகிறார். அதுக்கு பிறகு அந்த சிலுவையில் வந்து ஒவ்வொரு களங்களாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. முதல்ல வந்து இயேசு கிறிஸ்துட்டேருந்து அவங்க உடம்புலேருந்து கலத்தின அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போட்டு அங்கே இருக்கவங்க வந்து அங்கே இருக்க அந்த போர் வீரர்கள் இந்த ட்ரெஸ்ஸை யாருப்பா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டு யாருக்கு பேருக்கு வருதோ அந்த பேருக்கு நம்ம இந்த இயேசுவை ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலான்னு அவங்க சீட்டு போடுறாங்க. அப்போ இயேசு அதை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறாரு, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார். அவங்க என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கே தெரியல, பிதாவே இவர்களை மன்னித்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளே இவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னித்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதாவது இந்த அடியெல்லாம் பட்டு எடுத்து உடம்பு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது. தாகமாக இருந்த உடனே கேட்குறாரு, நான் கொஞ்சம் தாகமாக இருக்கேன், யாராவது தண்ணி கொடுங்கன்னு. உடனே வந்து அந்த காதீன் அப்படின்னு ஒன்று உண்டு. அது வந்து எப்படின்னா ஒரு கசப்பான ஒரு தண்ணி, அதை ஒரு அழுக்கான தண்ணின்னு கூட வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் வந்து ஒரு துணியை முக்கி கொண்டு போய் அவருக்கு வாயில் கொண்டு திணிக்கிறாங்க. அப்போ திணிக்கச்சுமே அவர் அதை முகத்தை திருப்பிக்கிடுறாரு. இந்த சூழலில் வந்து ஒருத்தர் வந்து நேராக வந்து ஒரு ஈட்டி எடுத்து இயேசுக்குடைய விழாவில் குத்துறான். விழாவில் குத்த சமயம் வந்து அந்த விழாவில் வந்து இப்போ நம்ம ஒருத்தருக்கு உடலில் போய் நம்ம குத்துனா அந்த உடல்ல இருந்து நமக்கு ரத்தம் தான் வரணும். ஆனால் இயேசு அவங்கள குத்தும் பொழுது அதுலேருந்து தண்ணியாக வருது. முதலாக இயேசுவுடைய உடலில் இருந்து ஜீவ தண்ணீர் கீழே விழுந்த ஒரு இடமாக கொல்கத்தா மலை இருக்குது. அதுக்கு பிறகு இயேசுக்கு வந்து ரொம்ப வலிக்குது, எல்லாமே இதுக்குது. முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு, என் தேவனே
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதாவது அவரால் அந்த பாடுகளை தாங்க முடியல. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் கடவுள்கிட்ட வேண்டுறாரு. வேண்டி அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிவிட்டு அவரால் முடியல. முடிஞ்ச உடனே சொல்கிறாரு, நான் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என்னால் முடியலப்பா, இந்த ஆவியை நான் ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் முடிந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய தலை கீழே தொங்குது. இந்த அவருடைய உடல் கீழே, அந்த தலை கீழே தொங்கின உடனே எருசலேம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த திரைச்சிலை, அதாவது அவங்க திருப்பலி கொடுக்குவதற்காக ஒரு திரைச்சிலை வச்சுருப்பாங்க இந்த ஆலயத்தில். அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழியுது. மேகங்கள் எல்லாமே திரண்டு மழையும் மேகமும் பயங்கரமாக இருட்டுது. அந்த ஏரியாவை, எருசலேம் பகுதியை இருட்டடைந்து போகுது. அப்போது ஒரு பெரிய ஒரு புனிதரை நாம் இழந்து விட்டோம் அப்படிங்கிற பரிதவிப்பு அந்த நல்லவங்க மனசுலெல்லாம் எழும்புது. இந்த சூழலில் இயேசு கிறிஸ்துவுடைய உடலை நம்ம வாங்கி அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து கூட இருக்கவங்கெல்லாம் முடிவு செய்கிறாங்க. அப்படி முடிவு செய்யும் பொழுது இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒருவர் நேரே போய் ரோம் அரசிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. நாங்கள் அவருடைய உடலை இறக்கி நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிடுறோன்னு. உடனே ரோம் அரசாங்கம் அதை ஒத்துக்கொண்டு இயேசுடைய உடலை ஒப்படைக்குது. இயேசுடைய உடல் அந்த சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அவரை அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் யாருமே வைக்காத ஒரு கல்லறை தோட்டத்தில் கொண்டு போய், அந்த கல்லறை மலையில் கல்லறை இது இருக்கும், குழி மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லறைக்குள்ளே கொண்டு, அந்த யாருமே வைக்காத ஒரு கல்லறை, அதுக்குள்ளே கொண்டு இயேசு கிறிஸ்துவ வைக்கிறாங்க. நல்ல துணியெல்லாம் சுற்றி, அதை யூதர்கள் எப்படி என்ன கலாச்சாரத்தில் வைப்பாங்களோ அந்த கலாச்சாரத்தில் இயேசுவை சுற்றி அந்த கல்லறையில் வைக்கிறாங்க. உடனே இயேசு உயிர்த்தெழுந்து வருவாருங்கிற செய்தி முதலே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கல்லறையிலேருந்து அவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னுட்டு அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் யாராலும் உருட்ட முடியாத ஒரு கல்லை உருட்டி கொண்டு போய் அந்த கல்லறையை மூடி வச்சிடுறாங்க. அதோடு அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட அந்த மரணம் செய்தி முடிஞ்சிருது. அடுத்த நாள் எல்லாருமே அமைதியாகிறாங்க. அது சனிக்கிழமை ஆகிடுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் மகதலேனாள் மரியாளுக்கும் இயேசுடைய தாயார் மரியாளுக்கும் எப்படியோ இயேசு உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரே, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் அவங்க நேராக ஓடி போய் இயேசு கிறிஸ்துவ அடக்கம் செய்த அந்த கல்லறைக்கு போகிறாங்க. அங்கே கல் விளக்கப்பட்டிருக்கு. அங்கே அந்த துணிகள், கட்டியிருந்த துணிகள் எல்லாம் விலைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அங்கே உடல் இல்லை. அவங்க அதிசயத்தோடு உள்ளே பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்பியும் ஓடி வராங்க. ஓடி அங்கே இருக்கக்கூடிய இயேசுவின் சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் போய் பார்த்தோம், அங்கே உடல் எதுவும் இல்லை அப்படின்னா அங்கே அந்த சீசர்களும் நேரே பார்க்குறாங்க. பார்க்க சமயம் அங்கே யாருமே இல்லை. உடனே அவங்க சீசர்கள் அப்படி போயிடுறாங்க. மகதலேனாள் மரியாள் மட்டும் அங்கே இருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பின்னால் நிற்கிறார். நின்று மகதலேனாள் மரியாளை கூப்பிடுறாங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க. உடனே நீங்கள் யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னோடனே, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், உயிர்த்தெழுந்து விட்டேன். ஆனால் நான் உயிர்த்தெழுந்ததை நீங்கள் இப்போ யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னும் கடவுள்கிட்ட போகணும், அதனால் என்னை யாரும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த காட்சியை மகதலேனாளுக்கு சொல்கிறாங்க. மகதலேனாள் எல்லார்ட்டையும் போய் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவங்களுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. அதன் பின்பு அந்த வழியாக போன வேறு 2 பேருக்கு காட்சி கொடுக்குறாரு. அதன் பின்பு ஒட்டுமொத்தமாக அந்த சீடர்கள் தன்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அழைத்து, நீங்கள் கடவுளுடைய நாமத்தில் எல்லாரையும் அன்பு செலுத்தி அவங்கள நான் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனோ அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இயேசு கிறிஸ்து எல்லோரும் பார்க்கும்படியாக அவர் விண்ணுலகத்துக்கு போகிறார். அப்போ விண்ணுலகத்துக்கு போச்சமே அந்த கப்ரியேலுங்கிற தூதன் சொல்கிறாரு, உங்கள் கண்களிலிருந்து இப்போ எப்படி அவர் விண்ணுலகத்திற்கு மேலே போகிறாரோ அதுபோல் மீண்டும் அவர் உங்களை பார்க்குறதுக்கு வருவார், அதுவரை நீங்கள் காத்திருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கப்ரியேல் சொல்லுவார். அப்போது இயேசு கிறிஸ்து, விண்ணுலகத்திற்கு சென்ற இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை கப்ரியேல் சொன்ன அந்த வார்த்தையில் இன்று வரை கிறிஸ்தவர்களிடம் நிலைத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த அரிய செய்திகளை தொகுத்து உங்களோடு வழங்கியிருக்கிறேன். இன்னும் பல செய்திகளோடு சந்திப்போம். நன்றியுடன்.